நான் சில குறிப்புகளை கொடுப்பேன். நீங்கள் முன்னாடி யாராவது நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள் முன்னாடி அந்த குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். நல்லா கேளுங்க, ஜெபத்தில் பல வகை உண்டு. வேண்டுதல் ஜெபம், விண்ணப்ப ஜெபம், மன்றாட்டு ஜெபம், அதே நேரத்தில் யுத்த ஜெபம் என்று உண்டு. அது எப்படின்னா, போராடி சாத்தானை கீழே தள்ளுவது, சாத்தான் அவன் சிங்காசனத்திலிருந்து கீழே இறக்குவது, ஹல்லேலூயா, சாத்தானை தோற்கடிப்பது. நம்ம அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வீட்டை கட்டுப்படுத்துகிற வல்லமைகளை நீங்க தள்ளுவீங்க. உங்க குடும்பத்தை கட்டுப்படுத்துகிற ஆவிகளை செயலிழக்க பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. இந்த சாட்சியை நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவது உண்டு. ஒரு முறை 40 நாட்கள் உபவாசித்து எங்கள் திருச்சபையில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது 2019 ஒரு பிள்ளைக்கு, ஒரு சின்ன பிள்ளைக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு. இந்த பிள்ளைய சபைக்கு கூட்டிக்கிட்டு வராங்க ஜெபிக்க. அப்போ அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற பிசாசை சொல்லுது, உன்னை பார்க்க தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். யார் உன்னை அனுப்புனா அப்படின்னு கேட்டால் அதை சொல்லுது, என்னுடைய தலைவர் லூசிஃபர் என்னை அனுப்பியிருக்கிறார். எதற்கு அனுப்புனாரு? உன்னை வார்ன் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கிறார். என்ன வார்னிங்? நீ ஊழியம் செய், ஆனால் எங்களை பாதிக்காத மாதிரி ஊழியம் செய். அப்போ ஊழியத்தில் 2 வகையை நான் கண்டுபிடிச்சேன். ஒரு விதமான ஊழியம் பிசாசை பாதிக்கவே பாதிக்காது. ஆனால் ஒரு விதமான ஊழியம் சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கும், சாத்தானுடைய கிரியைகளை முடக்கும். ஹல்லேலூயா. இப்போ இந்த பிசாசு சொல்லுது, நீ ஜெபம் பண்ண, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ ஆவியில ஜெபிக்கிற பாரு, ஜனங்களை ரபரபான்னு ஏதோ ஒரு பாஷையை பேச சொல்லி ஜெபம் நடத்துற பாரு, அந்த ஜெபத்தை நீ நிறுத்தணும். ஏன்னா அந்த மாதிரியான ஜெபங்கள் எங்க ராஜ்யத்துக்கு அது ஆகாது. எங்க ராஜ்யத்தை அது முடக்குது, எங்களுடைய ஆட்கள் எல்லாம் துரத்துது. நான் கேட்டேன், நீ யாரு? நான் தான் இந்த படப்பைக்கே தலைவர் பிசாசு. படப்பைக்கே நல்லா கேளுங்க, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பிசாசுகளை சாத்தான் அசைன் பண்ணி வச்சிருப்பான். கோவை புதூர்னா அந்த கோவை புதூருக்கு ஒரு தலைமை பிசாசு இருக்கு. அந்த தலைமை பிசாசு கீழே நிறைய ஏஜென்ட்ஸ்கள் செயல்படும், பிசாசின் ஆட்கள் செயல்படுவாங்க, அசுத்த ஆவிகள் செயல்படும். இந்த அசுத்த ஆவிகளுடைய வேலை என்னன்னா, ஜெபிக்கிறவங்க தான் முதல் டார்கெட். இதுக்கு ஒரு சாத்தானுடைய ராஜ்யம் ஒரு பகுதியில் செயல்படணும்னா முதல்ல ஜெபிக்கிறவங்களை க்ளோஸ் பண்ணும். அப்படின்னா உங்களுடைய ஜெபிக்க முடியாதபடி உங்களை கட்டும். அதுக்கு பிறகு பாருங்க, ஒரு காலத்தில் நீங்க நல்லா ஜெபிக்கிற ஜெப வீரராக இருந்திருப்பீங்க. சாத்தானால கட்டப்பட்ட பிறகு உங்களால் ஜெபிக்க முடியாது, ஆவியில நிரம்ப முடியாது, கைகளை தட்ட முடியாது, சபைக்கு வர முடியாது. சபைக்கு வந்தாலும் உற்சாகம் இருக்காது, ஊழியத்தில் உற்சாகம் காட்ட மாட்டீங்க. உங்களுக்கு தாளந்துகள்லாம் இருக்கும், ஆனால் அது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. இதெல்லாம் சாத்தானுடைய கட்டு, பிசாசினுடைய கட்டு. விலங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஆவியில் அனலோடு இருந்துட்டீங்கன்னா சாத்தானை நீங்கள் கீழே தள்ளுவீங்க. சாத்தான் உங்களை பார்த்தா ஓடும், பிசாசுகள் உங்களை பார்த்தா அலறும். அதனால பிசாசு என்ன பண்ணும், ஒரு இடத்துல அது செயல்பாட்டு, ஒரு இடத்துல பிசாசின் ராஜ்யம் கட்டப்படணும்னா அந்த இடத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் வீடை அதிகமாக அட்டாக் பண்ணும். கிறிஸ்தவர்கள் வீடை அதிகமாக என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணும். அல்லேலூயா. அப்படி உங்க வீட்டெல்லாம் ஒரு கட்டு போட்ட பிறகுதான் அந்த பகுதியில் பிசாசால சந்தோஷமா ராஜ்யத்தை கட்டி செயல்படுத்த முடியும். ஆனா அந்த இடத்துல, அந்த பகுதியில் ஒரு ஆவிக்குரிய திருசபை செயல்படும் போது, ஆவிக்குரிய விசுவாசிகள் எழும்பும் போது, நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா, சாத்தான் அது முறியடிக்கும். அந்த தலைமை பிசாசு சொல்லுச்சு, நீ ஆவியில ஜனங்களை நடத்துற பாரு, அபிஷேகத்துல ஜனங்களை நடத்துற பாரு, அந்நிய பாஷை பேசி ஜனங்களை ஜெபிக்க வைக்கிற பாரு. ஐயோ, அந்த நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா? பரலோகத்திலிருந்து உங்க ஆண்டவருடைய தூதர்கள் உருவின பட்டயத்தோடு இறங்கி
எங்களை எல்லாரையும் அடிச்சு எல்லைக்கு வெளியே தூக்கி வீசுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஜெபம் என்பது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. ஜெபம் என்பது ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சபைக்கு, ஒரு பகுதிக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இதனால தான் நீங்க ஜெபிக்கணும் அதிகமா. எனக்கு பிரசங்கம் பண்ணுவதை விட அதிகமா ஜெபிக்க தான் பிடிக்கும். அதனால தான் என் பிரசங்கத்துல நடுவுல பிரசங்கத்தை நிறுத்திட்டு ஜனங்களை ஜெபிக்க வைப்பது. ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க வாஞ்சிக்கணும். ஜெபமே பண்ண உங்க இருதயத்துல வாஞ்ச வரலனா அது ஒரு பிசாசின் கட்டு. நீ பிசாசின் கட்டுல இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்க இன்ட்ரெஸ்ட் வரலனா நீ பிசாசின் கட்டுல கட்டப்பட்டிருக்க. உங்களுக்கே தெரியல, பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்குது. இது இந்த கட்டானது உங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய டேமேஜை கொண்டு வரும். உன் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும், உன் பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க, உங்களுடைய வருமானங்கள் பாதிக்கப்படும், எதிர்காலம் பாதிக்கப்படும். தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய அநேக ஆயிரங்கள் கோடியான ஆசீர்வாதங்களை நீங்க இழப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்க ஜெபத்துல கட்டப்பட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்க இழப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னா ஆவியில விடுதலையோடு முதல்ல நம்ம ஜெபிக்கிற நபர்களா நம்ம மாறணும். எத்தனை பேர் இப்போ ஆவியில நிரம்பி நல்லா ஜெபிக்க போறீங்க? ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. இப்போ நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து போகிறோம். சபைக்கு விரோதமா எழும்பி செயல்படுகிற வல்லமை. சபைன்னு சொல்லும் போது இந்த பில்டிங் கிடையாது, நீங்க எல்லாருமே தான். உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற ஆவிகள், இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசுகள், இந்த தரிசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள், இப்ப இது எல்லாவற்றையும் ஜெபத்தினால முறியடிக்க போகிறோம். நல்லா கேளுங்க. இந்த ஜெபத்துக்கு பாருங்க, இந்த ஜெபத்துக்கு பிறகு உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு எழுப்புதலை பார்ப்பீங்க. ஆண்டவரோடு நடக்கிற உங்க உறவுல ஒரு எழுப்புதலை பார்ப்பீங்க. இரவு நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் வராது. உள்ள இருந்து ஆவியானவர் சொல்லுவார், ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அதிகாலையில் எழுந்துக்க முடியாத இருக்கீங்க தெரியுமா? அந்த கட்டெல்லாம் உடைஞ்சு சில பேர் பாருங்க 4 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிப்பீங்க, 5 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிப்பீங்க. காலையில தானாவே உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு பக்தி, ஜெபிக்கிற ஒரு வைராக்கியம், ஜெபிக்கிற ஒரு விருப்பம் தானா உங்களுக்குள்ள இருந்து எழும்பும். நீங்களே யோசிப்பீங்க, நானா இப்படி ஜெபிக்கிறேன்? ஆமா, நீங்க தான் அப்படி மாற போறீங்க. ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, இப்போ நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து போகிறோம். ஒரு 20 நிமிடம், ஒரு 20-25 நிமிடம், ஒரு 30 நிமிடம் மேக்சிமம். நல்லா கேளுங்க. நம்ம ஜெபிக்கும் போது யாரும் சும்மா மட்டும் இங்க நிற்க கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஆண்டவருக்கும் பிடிக்காது. ஒன்று நீங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும், இல்லை கைகளை தட்டி ஜெபிக்கணும். அந்நிய பாஷை வரம் உங்களுக்கு இருந்ததுன்னா நல்லா அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்க. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்படி ஒரு திருச்சபையா நம்ம எல்லாரும் நம்முடைய அபிஷேகத்தை இணைத்து, நமக்குள்ள இருக்கிற இந்த தேவனுடைய அனலை, நெருப்பை இணைத்து செயல்படும் போது நான் சொல்றேன், 1000-10000 ஆவிகள் நம்ம இங்க ஜெபிக்கும் போது வெளியே விழும். இந்த எல்லையில் இருக்கிற எல்லா பிசாசுகளையும் ஆண்டவர் எல்லைக்கு வெளியே தூக்கி அடிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்பட்டு தேவ தூதர்கள் இறங்குவாங்க ஒத்தாசை செய்ய. ஒரு கூட்ட தேவ தூதர்கள், 1000 தேவ தூதர்கள் இறங்க போறாங்க. நம்ம ஜெபத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆவியானவர் நம்மளை இன்னும் ஜெபத்துல பலப்படுத்தி, நம்மளை உற்சாகப்படுத்தி, ஒரு யுத்தத்தின் பாஷையை நமக்கு கொடுத்து ஆண்டவர் வைராக்கியத்தோடு நமக்குள்ள இருந்து எழும்ப போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? Thank you Lord, thank you Lord. ஷமா கரா பலாக்கா டேதரா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. முடியாதவங்க மாத்திரம் உட்காருங்க. இடுப்பு வலி, கால் வலி, மற்ற எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளுங்க. இப்போ நல்லா கொஞ்ச நேரம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. கேளுங்க, ஜெப ஆவிய, ஜெப ஆவிய. நீங்க ஜெப வீரனா வீராங்கனையா மாறணும்னா சீரியஸா ஜெபம் பண்ணுங்க. சீரியஸா கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு ஜெபிக்கிற ஒரு நபரா மாறணும். உங்களை போல நான் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிற நபரா மாறணும். ஷமா கரா பலா தராபினியா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. நீங்க தான் இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க. நீங்க தான் இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க.
லபரா கபரா. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க. இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள் சத்தத்தை உயர்த்துங்க. ஷபா கரா பலாபரா பாபா பாபா. ஆண்டவர்கிட்ட நான் இதுவரைக்கும் ஜெபிக்காத நபரா இருந்திருந்தா நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி, இனி நான் என்ன ஒரு ஜெபிக்கிற நபரா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. இப்ப எனக்குள்ள ஒரு ஜெபத்தின் அக்கினியை ஊற்றுங்கப்பா. எங்க திருச்சபையின் அடையாளமே ஜெபமா இருக்கணும். எங்க திருச்சபையின் ஸ்பெஷாலிட்டியே ஜெபமா தான் இருக்கணும். எங்க திருச்சபையின் மூப்பர்கள் ஜெபத்தில் அதிக மணி நேரம் இருக்கிறவர்களா இருக்கணும். எங்க திருச்சபையின் வாலிபர்கள் ஜெபத்திற்கு முன் உதாரணமா இருக்கணும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஆண்டவரே என் மேல அம்மா ஜெபம் பண்ண, வாயை பார்த்துட்டு இருக்காத, ஜெபி. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லு. என் வாயை பார்க்க வாங்கி வந்த காலையில் ஷபா கபா லபா கபா லபா ரபா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. சும்மா நிக்காதீங்க, சும்மா நிக்காதீங்க. ஏன் வீடு ஜெப வீடுன்னு சொன்னார்ல, இந்த இடத்துல ஒரு ஜெப தூபம் எழும்பட்டும், ஒரு ஜெப பீடம் எழும்பட்டும். லோமா கலபலா துராபலா தரகடா. நல்ல ஊழியர்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. நம்ம மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கணும். ஊழியர்கள் நீங்க ஜெபத்துல மற்றவர்களுக்கு அடையாளமா இருக்கணும். சமனே கலபானி சிக்கிட்டலி பலாட்டுரா லிகரபோ லோகரோ பலாகா டீதரா பலா. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. ஷப அக்கினி, ஷப அக்கினி, ஷப அக்கினி, ஷப அக்கினி, ஷப ஃபயர், பிரேயர் ஃபயர், ஜெபத்தின் அக்கினி, ஜெபத்தின் அக்கினி. ஆண்டவர் அநேகர் மேல இறங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. வானத்திலிருந்து அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. ஜெப ஆவி, ஜெப ஆவி, ஜெப ஆவி. இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜெப ஆவி, இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜெப ஆவி. லமா கர பல்ல கத ரக தர கட. நல்ல கைகளை தட்டுங்க. உங்க அபிஷேகம் ஆக்டிவேட் ஆகட்டும், உங்க ஆவி ஆக்டிவேட் ஆகட்டும். கைகளை தட்டும் போது உங்க ஆவி ஆக்டிவேட் ஆகும், உங்க அபிஷேகம் ஆக்டிவேட் ஆகும். நல்ல கைகளை தட்டுங்க, அபிஷேகத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங்க தட்டி அனல் மூட்டி எழுப்பு. கைகளை தட்ட தட்ட அனல் மூட்டப்படும், தட்ட தட்ட அனல் மூட்டப்படும். கைகளை தட்ட தட்ட, கைகளை தட்ட தட்ட, கைகளை தட்டிக்கொண்டே வாய்களை தர. அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில. ஷபா கபா லபா கபா ரே பாஷே லபா ரபா கபா லபா ரபா லபா ரபா லபா லேபரா கபா லபா ரபா லபா ரபா. ஜெபிக்க 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 உன்னை தாக்குகிற வானமண்டலங்கள் விழுகிறது, உன்னை தாக்குகிற வானமண்டல ஆவிகள் விழுகிறது, 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 விழுகிறது. நீ ஆவியில எழும்ப எழும்ப, ஆவியில நிரம்ப நிரம்ப. அந்நிய பாஷையில பேச பேச, அந்நிய பாஷைகள் பேச. இதோ வானமண்டல ஆவிகள் எரிகிறது, வானமண்டல ஆவிகள் எரிகிறது, ஆவிகள் எரிகிறது, வானமண்டல ஆவி எரிகிறது. உனக்கு விரோதமாய் செயல்படுகிற மந்திரங்கள் எரிகிறது, உனக்கு விரோதமாய் செயல்படுகிற மந்திரங்கள். நீ ஆவியில அனல் கொள்ளும் போது, நீ ஆவியில அனல் கொள்ளும், மந்திர ஆவிகள் எரியும், மந்திர ஆவி எரியும், மந்திர பொம்மைகள் எரியும், மந்திர பொம்மை எரியும். உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அசுத்தங்கள் எரியும், உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அசுத்தம் எரியும். இச்சையின் ஆவிகள் எரியும், இச்சையின் ஆவி எரியும். வேசித்தன ஆவிகள் எரியும், வேசித்தன ஆவி எரியும். நல்ல கைகளை தட்டுங்க, விடாதீங்க. 6 மணி நேரம் நம்ம யுத்தம் பண்ண போறோம், யுத்தம் பண்ண போறோம். இந்த 6 மணி நேரம் ஒரு வல்லமை, 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 வல்லமை. வல்லமையின் ஆவியானவர் இறங்குகிறார், வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர். இந்த ஸ்டேஜ் மேல இருந்து, ஸ்டேஜ் மேல ஒரு சுனாமி அலையை போல, ஒரு சுனாமி அலையை உங்க மேல எழும்புகிறார், எழும்புகிறார். ஃபயர், ஃபயர். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கடைசி
பகுதியில வல்லமை இறங்குகிறது. கடைசி பகுதியில வல்லமை, கடைசி பகுதியில் அக்கினி இறங்குகிறது. கடைசி பகுதியில அக்கினி சில பேர் மேல் அக்கினி இறங்குகிறது. இறங்குகிறார். நீ இழந்த ஜெப ஆவி, நீ இழந்த ஜெப ஆவி, இழந்த உபவாச கிருபை, உபவாச கிருபை திரும்ப வருது, திரும்ப வருது, திரும்ப வருது. இழந்த அபிஷேகம் திரும்புது, இழந்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம் திரும்புது, யுத்த அபிஷேகம், அந்நிய பாஷை திரும்புது, அந்நிய பாஷை திரும்புது. நீ எதை இழந்தாயோ, எதை இழந்தாயோ அந்த அபிஷேகம் திரும்ப வருகிறது, திரும்ப வருது. அந்த ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது. ஊற்று கண்களை கத்த திறக்கிறார். பிசாசு அதை தூத்து போட்டான், பிசாசை தூக்கி போட்டார். இந்த காலை வேளை கர்த்தர் அதை தூரெடுக்கிறார். உன் காலை வேளையில கர்த்தர் உன் அபிஷேகத்தை தூரெடுக்கிறார். அபிஷேகத்தை தூரெடுக்கிறார். திரும்ப உனக்குள்ளது புறப்படுகிறது. உனக்குள் புதிய அபிஷேகம். அடைக்கப்பட்ட ஊழிய கதவுகள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட ஊழிய கதவுகள் திறக்க, அடைக்கப்பட்ட வரங்கள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வரங்கள் திறக்கப்படும். ஜெப ஊற்று திறக்கப்படுகிறது. ஜெப ஊற்று. நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். நல்ல ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டுங்க. ஒரு நிமிடம் நல்ல கைகளை தட்டுங்க. எவ்வளவு வேகமா தட்ட முடியுமோ நீ தட்டும் போதே ஒரு விடுதலை, தட்டும் போதே ஒரு அபிஷேகம். சுழல் காற்றை போல ஆவியானவர் இறங்குகிறார். சுழல் காற்றை போல ஆவியானவர் சுழல் காற்றாய் இறங்குகிறார். சுழல் காற்றாய் இறங்குகிறார். சில பேர் மேல சுழல் காற்றாய் இறங்குகிறார். சுழல் காற்றாய் இறங்குகிறார். விடுதலை வருகிறது. லாமா காபா லாபா காபா லாபா காபா லாபா லாபா. ஜெபிங்க, ஜெபிங்க, நீங்களே ஜெபிங்க, நீங்களே ஜெபிங்க. யாரும் உங்களை லீட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆவியானவருடைய கைகளை கோர்த்து கொள்ளுங்க. ஆவியானவருடைய கைகளை கோர்த்து கொள்ளுங்க. அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. வாய்களை தர பற்பல பாஷைகள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பற்பல பாஷைகள் வாயிலிருந்து புறப்படுகிறது. லோமா காலா பாதா ரகடத ரகடது ரபல கதா லே கபரப லப கப லிபரப லப ரப ரிபா பாபா ஷாகதர பகதர ரிபா விசே தெரேகே தெரிமாதா லபர சேகதோ லபரப ஷேதரே கோதுரியாச்சா रे बाबा बाबा शेठी नी मामा मातारा कतारा कता मामा 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 हालेलूया हालेलूया ஆண்டவர் உங்களை ஜெப ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். அநேகர் மேல ஒரு அக்கினி இறங்கி இருக்கிறது. உங்க உடம்பெல்லாம் ஒரு அனல் பற்றி எரிகிறது. உங்க இருதயத்தில் ஒரு அனலை உணர்றீங்க. ஹalleluya. உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடியாத அளவு ஒரு அக்கினி உங்க நாவின் மேல இறங்கி இருக்கிறது. நீங்களே உங்களை கட்டுப்படுத்த நினைச்சாலும் இனி முடியாது, இனி முடியாது, இனி முடியாது. ஆவியானவரோட அரெஸ்ட் பண்ணுகிறார். ஆவியானவர் அரெஸ்ட் பண்றார். ஆவியானவரோட கைது பண்ணுகிறார். ஆவியானவர் கைது பண்ணுகிறார். ஆவியானவரோட ஆட்கொள்ளுகிறார். ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார். ஷபா லபா லபா லகா தரா கடா தரா பலா. இங்க நீங்க ஜெபிக்கிற நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இறங்குகிறது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஜெப ஆவி, ஜெப மகிமை உங்க வீட்டுல இறங்குது. ஜெப மகிமை வீட்டுல இறங்குது. வீட்டுல இருக்கிற அந்தகார ஆவிகள், அந்தகார ஆவிகள் எல்லாத்தையும் ஜெப அக்கினி சுட்டு எரிக்குது. ஜெப ஆவி சுட்டு எரிக்குது, சுட்டு எரிக்குது, சுட்டு எரிக்குது, சுட்டு எரிக்குது, சுட்டு எரிக்குது, சுட்டு எரிக்குது, சுட்டு எரிக்குது. உன் வீடு ஒரு தேவ பர்வதமாய் மாறுகிறது. உன் வீடு ஒரு தேவ பர்வதமாய், உன் வீடு ஒரு தேவ பர்வதமாய் மாறுகிறது. உன் வீடு ஒரு தேவ பர்வதமாய் மாறுகிறது.
முதல் கொண்டு உன் வீட்டில் நீ முழங்கால் படியிடும் போது இந்த முதல் கொண்டு உன் வீட்டில் முழங்கால் கர்த்தருடைய குரலை கேட்பாய். கர்த்தருடைய குரலை கேட்பாய். இயேசுவின் முகத்தை தரிசிப்பாய். இயேசுவின் முகத்தை தரிசிப்பாய். You will have a divine encounter with Jesus. Saba laba kaba laba laba shaka labarota ba. Jesus, 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 Jesus. எல்லாரும் கொஞ்ச நேரம் யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். சபைக்கு விரோதமா எழும்புகிற ஆவிகளை இப்ப நம்ம அடிச்சு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கே தெரியாது, சில ஆவிகள் சபைக்குள்ள தந்திரமா நுழைஞ்சு சில பேர் மேல அது கிரியை செய்யும். இந்த ஆவியின் பெயர் ஒரு மனதை கெடுக்கிற பிசாசு. ஹல்லேலூயா. இது என்ன பண்ணோம்? சபைக்குள்ள வந்த பிறகு சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இடையே ஒரு மனதை கெடுக்கும். ஊழியர் செய்கிறவர்களுக்கு இடையே ஒரு மனதை கெடுக்கும். சகோதரிகளுக்கு இடையே ஒரு மனதை கெடுக்கும். ஜெபிக்க உற்சாகமா வருவாங்க ஒரு 10 பேர். ஒரு மாசத்துல பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை நீட்டி இது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, குற்றம் சாட்டி குறை சொல்லி ஒரு மனதை கெடுத்து ஒருத்தரை குறித்து இன்னொருத்தருக்கு சொல்லி ஒரு மனதை கெடுக்கிற பிசாசு. ஊழியத்துல சபையில ஒரு மனதை இது கெடுக்கும். இப்ப அந்த ஆவியை நம்ம அடிச்சு துரத்த போறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி இப்ப எல்லாரும் யுத்தம் பண்ணி வேற ஒன்றையும் சொல்லக்கூடாது. ஒரு மனதை கெடுக்கிற ஆவியே எங்களுடைய சபையை விட்டு வெளியேறு. நல்லா இப்ப கண்களை மூடி அந்நிய பாஷையில பேசி ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கிற ஒரு 2 நிமிஷம் இந்த யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். யாராவது ஒரு சகோதரர் முன்பதாக வந்து ஜெபிங்க. ஒரு மனதை கெடுக்கிற ஆவி சீக்கிரம் வரணும். கூப்பிட்டா டக்குன்னு ஓடி வரணும். சகோதரர் யாராவது ஒரு மனதை கெடுக்கிற வல்லமைய நல்லா ஜெபித்து அந்நிய பாஷையில முறியடிச்சு ஜெபிங்க. சாக்கலோமா கா மற்றவங்க எல்லாரும் ஜெபிங்க, சும்மா இருக்க கூடாது. ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். நல்ல அந்நிய பாஷையில பேசி சோத்திரம். ஓ ரியந்தரவ சகதல பலவா. மைக் வால்யூம் இன்கிரீஸ் பண்ணுங்க. சதகல பலதிய கரமனவா. ஓ ரிஷகதல பரபலதிகபோ. உரிபியா சிக்கதலர கரபலதிகலவா. ஓ சபிக்கிறோம், 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 சபித்து ஜெபிக்கிறோம் இயேசு ராஜாவே. இந்த வேளையில் இறங்குவீராக எங்கள் மத்தியிலே. ஓ ரீககதரபலா. ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு மனதை கெடுக்கிற பிசாசு சபையை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்க. ஆவியானவரே இறங்குவீராக. கர்த்தாவே சபையில ஒருமனப்பாட்டை கெடுக்கிறதான அந்த சக்திகளை, பிசாசுடைய கிரியைகளை ஆண்டவரே இந்த வேளையிலுமாய் சுவாமி நாங்கள் சபித்து பாதாளத்தின் கீழாக இறங்கி கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் நிமித்தம் அக்கினியால் சுட்டு எரிக்கிறோம். அக்கினியால் சுட்டு எரிக்கிறோம். சொல்லுங்க, எரிக்கிறோம். சுட்டு எரித்து நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. ஒரு மனதை கெடுக்கிற பிசாசு ஓடி பிசாசு இந்த ஜெபங்களை கேட்டு இந்த அந்நிய பாஷையில கேட்டு ஓடி போய் சபைக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே சபைக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. சபைகளிலே கர்த்தாவே ஆண்டவரே எல்லா கிரியைகளையும் செய்து கெடுக்கிறதான நாமத்தினாலே கிரியைகளை இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உன்னை எரிக்கிறோம். நல்ல நல்ல கைகளை உயர்த்தி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு மனதை கெடுக்கிற பிசாசு ஒரு மனதோடு இந்த ஆலயத்தின் தரிசனத்தை கட்ட முடியாதபடி பிரிவினையை ஏற்படுத்துகிற ஆவிகள் வெளியேறு. கிருபை செய்வீராக. வாருமையா போதுகிறே, வாருமையா போதுகிறே. இந்த ஜெப வேளையில் இறங்குவீராக. எங்கள் மத்தியில் இறங்குவீராக. ஆவியானவரே இறங்குவீராக. ஒரு முறை கூட ஒரு மேகஸ்தம்பம் இறங்கட்டும். ஒரு அக்கினி ஸ்தம்பம் இறங்கட்டும். வானமண்டல தூதர்கள் எல்லாம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். வெளியேறுன்னு சொல்லி கண்களை இட்டுக்கிட்டே இருங்க. வெளியேறு. என்னென்ன நபர் மூலமா ஒரு மனதை கெடுக்கிறாயோ வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. நீங்கள் சபையை சுற்றிலும் அக்கினி மதில் எரிவதாக. சபையை சுற்றிலும் அக்கினி மதில் எழும்புவதாக. ஒரு மனதை கெடுக்கிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னை எரிக்கிறோம்னு சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஒரு மனதை கெடுக்கிற வல்லமைகள் வெளியேறியது, வெளியேறியது. ஒரு சமாதானத்தை கர்த்தர் அனுப்புவீராக. சமாதானத்தை கர்த்தர் அனுப்புவீராக.
எல்லா ஒருமனதை கெடுக்கிற தீய கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காக அழிக்கப்பட்டு போவதாக. ஹalleluya ஹalleluya. 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 அடுத்ததாக சாட்சிகளை கெடுக்கிற ஆவிகள். இது சபைக்குள்ள கிரியை செய்யும். இது என்ன பண்ணும்? உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் சாட்சியை கெடுக்கும். இச்சையின் ஆவியா செயல்பட்டு உங்களை பாவத்துல தள்ளி, அசுத்தத்துல தள்ளி, பழைய பாவங்களுக்கு உங்களை கொண்டு போய் உங்க சபையில நீங்க சாட்சியா ஊழியம் செய்ய முடியாதபடி உங்க சாட்சியா அழிச்சிடும். இது சாட்சியை கெடுக்கிற பிசாசு. ஹல்லேலூயா. நல்ல சாட்சியை உங்க வாழ்க்கையிலிருந்து இது எடுத்துரும். இது ஒரு அசுத்த ஆவி. அதான் சில அம்மாமார்கள் சொல்லுவாங்க, என் பையன் குடிக்க ஆரம்பிச்சுட்டான், நல்ல சபைக்கு வந்துட்டு தான் திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சுட்டான், நல்ல சபைக்கு வந்துட்டு தான் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இச்சையின் ஆவி அது கிரியேசி சாட்சியை கெடுக்கும். உன்னை நற்சாட்சியை அது கெடுத்துரும். அதுக்கு பிறகு சபையில உன்னால ஊழியம் செய்ய முடியாது. எல்லாரும் உங்களை பார்க்கும் போது தவறான கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாது, உங்களை மாத்திரும். இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே இந்த இச்சையின் ஆவி சாட்சியை கெடுக்கிற பிசாசு, சாட்சியை கெடுக்கிற பிசாசு, உலக சிநேகத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து, உலக சிநேகத்தை கொண்டு நீங்க ஆண்டவர் அதிகமா நேசிக்க முடியாதபடி, ஆண்டவர் அதிகமா நேசிக்க கூடாதபடி இது என்ன பண்ணும்? உங்களுடைய சாட்சியை அழிக்கும். இன்றைக்கு இந்த ஆவிகளை நம்ம எல்லாரும் கடிந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஆமா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க, உங்க வீட்டுல சாட்சி போயிடக்கூடாது. உங்க குடும்பத்துல யாரும் பாவத்துல விழுந்து சபையில உங்க சாட்சி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களுடைய சாட்சி கெட்டு போகக்கூடாது. பிசாசு ஏதாவது ஒரு வலையில அவங்களை கனெக்ட் பண்ண பார்க்கும், தந்திரமா அவங்க பேரை கெடுக்க முயற்சிக்கும். இந்த ஆவிகளை இன்றைக்கு சபையிலிருந்து நம்ம நிர்மூலமாக்க போறோம். நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே சாட்சியை கெடுக்கிற ஆவிகள், சாட்சியை கெடுக்கிற ஆவி, சாட்சியை கெடுக்கிற பிசாசுகள், சாட்சியை கெடுக்கிற பிசாசு, இச்சையின் ஆவியாக, இச்சையின் ஆவி, உலகத்தின் ஆவியாக உலகத்தின் ஆவி எங்களுக்குள்ள வந்து, எங்களுக்குள்ள சபைக்குள்ள வந்து சாட்சியை கெடுக்கிற பிசாசு, சபைக்குள்ள வந்து சாட்சியை கெடுக்கிற பிசாசு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையை விட்டு வெளியேறு, சபையை விட்டு வெளியேறு, சபையை விட்டு வெளியேறு. சபையை விட்டு நல்ல வெளியேறு. கொஞ்ச நேரம் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. நல்லா நீங்களே ஜெபிங்க, நீங்களே ஜெபிங்க. உங்க சாட்சி போயிடக்கூடாது. எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள், சாட்சியை கெடுக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தால எரிஞ்சு போகட்டும்னு சொல்லுங்க. எரிஞ்சு போ, எரிஞ்சு போ, எரிஞ்சு போ. Libo sheteri andala mama duragadalaba o rebaga dala mama shadalagadalaba o ribe thiridela mama shagadu daba ragadalaba o riba badara lagadado o riba badara o rida rabaga dila ragadala சாட்சியை கெடுக்கிற ஆவியே, gadalagada சாட்சியை கெடுக்கிற ஆவியே, இயேசு நாமத்தினால் சபையை வெளியேறு. எரிக்கிறோம், எரிக்கிறோம். ஷாகலாபா o இயேசுவின் இரத்தத்தால் உன்னை எரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் வல்லமைகளை எரிக்கிறோம். சாட்சியை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, சபையை விட்டு வெளியேறு, சபையை விட்டு வெளியேறு, சபையை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறோம். ஷாகலாபா தரகடரபா பகடலபா ஓ ரியாந்தலமா ஷெகடலே பரகடலபா பெயரை கொண்டு பண்ணுகிற பிசாசு, கெட்ட பெயரை கொண்டு வருகிற ஆவியே, சபையை விட்டு வெளியேறு, சபையை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் எல்லாருக்கும் சாட்சியாய் ஜீவிக்கிற சபையாய் இந்த சபையினுடைய முத்திரை பரிசுத்தம் என்று காணப்படட்டும். உங்க வீட்டுல யார் யாருடைய சாட்சி கெட்டு இருக்கிறதோ இப்ப உங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சபையில யார் யாருடைய சாட்சி கெட்டு இருக்கிறதோ இப்ப உங்களுக்கு அந்த பேர் தெரிய
முடியலன்னா அந்த பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த பிசாசை வெளியேற்றுங்கன்னு சொல்லுங்க. சாட்சியை கெடுக்கிற ஆவிகள் வெளியே போகட்டும்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஆவிகள் எங்க சபைக்குள்ள வரக்கூடாது. அந்த பிசாசுகள் எங்க சபைக்குள்ள வரக்கூடாது. அது கிரியை செய்யக்கூடாது. எங்க சபையில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையினுடைய சாட்சி கூட கெடக்கூடாது. ஊழியம் செய்கிறவருடைய சாட்சி கெடக்கூடாது. ஊழியர் குடும்பத்தின் சாட்சி கெடக்கூடாது. சபையில ஊழியம் செய்கிற மூப்பர்களின் சாட்சி கெடக்கூடாது. வாலண்டியர்ஸ்கள் சாட்சி கெடக்கூடாது. வாலிபர்கள் சாட்சி கெடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் சமா கலா மினி கட்ட லப ராகா தரா கட்ட லபா. நல்ல கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பரிசுத்தமாய் நான் வாழ எங்களுக்கு கிருபையை தாருங்க. எங்க குடும்பம் பரிசுத்தமாய் சாட்சியாய் ஜீவிக்க கிருபையை கொடுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது பின்மாற்றத்துக்கு கொண்டு போகிற ஆவி. இது சபைக்குள்ள கிரியை செய்யும். பின்மாற்றத்தின் ஆவி இது என்ன செய்யும்? உங்களை எல்லாத்துலயும் பின்மாற்றத்தை தள்ளிக்கிட்டு போகும். முதல்ல ஆரம்பத்தில் கரெக்டா டைமுக்குள்ள வருவீங்க. இப்ப 3/4 மணி நேரம் கழிச்சு வருவீங்க. இது பின்மாற்றத்தின் ஆவி. நல்லா ஜெபிக்கிற ஒரு நபரா இருந்திருப்பீங்க. இப்ப ஜெபத்தெல்லாம் விட்டு பின்வாங்கி இருப்பீங்க. ஆண்டவருக்கு உற்சாகமா கொடுக்கிற நபரா இருந்திருப்பீங்க. இப்ப எல்லாம் கையெல்லாம் அப்படி முடங்கி இருக்கிறது. ஊழியத்துல பின்மாற்றம். இது ஒரு பின்மாற்றத்தின் பிசாஸ். அல்லேலூயா. சரி, இப்ப எல்லாரும் கைகளை பக்கத்துல கோத்து கொள்ளுங்க. 3 பேரா, நான் இல்லைன்னா ஒரு ரோல் அப்படியே கைகளை கோத்து இந்த பின்மாற்றத்தின் ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி. நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பின்மாற்றத்தின் ஆவி எங்க சபையை விட்டு வெளியே போ. பின்மாற்றத்தின் ஆவி வெளியே போ. யாரெல்லாம் சபையை விட்டு பின்வாங்கி போனாங்களோ, எந்த குடும்பங்கள் எல்லாம் சபையை விட்டு பின்வாங்கி போனதோ அந்த குடும்பங்களை திரும்ப கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் திரும்ப சபைக்கு வரணும். சபையை விட்டு வெளியே போன வாலிபர்கள் திரும்ப வரணும். சபையை விட்டு போன பெரியவர்கள் சபைக்கு வரணும். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. பின்மாற்றத்தின் ஆவிகள், பின்மாற்றத்தின் ஆவிகள் எரிக்கிறோன்னு சொல்லி ஜெபிங்க. எரிக்கிறவன எந்தெந்த குடும்பங்கள் சபையை விட்டு வெளியேறி போனார்களோ அவர்கள் திரும்ப வருவார்களாக. நல்லா உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. திறப்புல நின்று ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆவியை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. தாவீது தன் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போன அந்த சிங்கத்தை தொடர்ந்து போய் அதை அடித்து ஆட்டுக்குட்டியை மீட்டார். இந்த பின்மாற்றத்தின் ஆவியை அடிப்போமானால் அது தூக்கி கொண்டு போன ஆட்டுக்குட்டியெல்லாம் சபைக்கு வந்துரும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க வீட்டிலேயே நிறைய பேர் பின்மாற்றத்துல இருக்கிறாங்க. கணவர், பிள்ளைகள், மனைவி நிறைய பேர் பின்மாற்றத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்காக மன்றாடி ஜெபிங்க. மன்றாடி ஜெபிங்க. பின்மாற்றத்தின் ஆவியை கடிந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி கடிந்து ஜெபிங்க. கடிந்து ஜெபிங்க. கடிந்து ஜெபிங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டளையிடுங்க. போன்னு சொல்லுங்க. ரத்தத்தினால வெளியேறுவதாக. நீங்களே ஜெபிங்க, நீங்களே ஜெபிங்க. சோர்வா நிக்காதீங்க. எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிக்கணும். ஒருத்தர் கூட வாயை மூடிட்டு இருக்க கூடாது. பின்மாற்ற ஆவியை கடிந்து கொள்ளுகிறோம். சபைக்குள்ள கிரியை செய்கிற பின்மாற்றத்தின் பிசாசை வெளியேறு, 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 வெளியேறு. லாபா காபா எல்லோ டூரோ மனா காட்டா லாபா. உன்னை எரிக்கிறோன்னு சொல்லுங்க. என் வீட்டை விட்டு வெளியே போ. என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ. சபையை விட்டு வெளியே போ. பின்மாற்ற ஆவியே போ வெளியே. லாமா கரபட்டா தரா. அல்லேலூயா.
அடுத்தது யாராவது ஒரு சகோதரி முன்னாடி வாங்க ஜெபிக்க. அடுத்த குறிப்பு, நல்லா ஜெபிக்கிறவங்க முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க, வெட்கப்படாதீங்க, வாங்க. ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுக்குறான்னா முன்னாடி ஓடி போய் நிற்க தெரியுது. காலைல 6 மணிக்கே போய் எப்போ ரேஷன் கடையை திறப்பான், பொங்கலுக்கு கொடுக்குற 1000 5000 அதுக்கெல்லாம் முன்னாடி கால் ஓடுது. ஆனால் ஜெபிக்க கால் வர மாட்டேங்குது பாருங்க. என்ன சொல்றது உங்களெல்லாம்? ஜெபிக்க முதல் நபராக வரணும். எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு ஓடி வரணும். கர்த்தர் நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். யாரு ஜெபிக்கிற உற்சாகமாக வரீங்க, யாரு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் இந்த ஸ்டேஜில் நின்று ஒருத்தரையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி மந்தமாக ஜெபிக்கிறீங்களா? டிவிக்கு முன்னாடி உட்காரும் போது வருகிற உற்சாகம் ஜெபத்தில் வருதா? ஆண்டவர் இங்க நின்று எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறார். எச்சரிக்கையா ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஆவி ஆராதனையில மந்த நிலையை கொண்டு வருகிற பிசாசு. ஹல்லேலூயா. இது ஒரு கூட்ட ஆவி. சொன்ன இல்லையா, அந்த படப்பையின் தலைவர் பிசாசு என்கிட்ட பேசுச்சுன்னு சொல்லி 2 மணி நேரம் பேசும். இந்த பிசாசு சொன்ன ஒரு விஷயம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலும் ஆராதனைக்கும் ஒவ்வொரு சபைக்கும் 100 ஆவிகளை நாங்கள் அனுப்பி விடுவோம். எத்தனை ஆவிகளை? டிபெண்ட்ஸ் ஆன் த கிரவுட். எவ்வளோ பெரிய சபையா இருக்குதுன்றதை பொறுத்து அந்த ஆவிகள் என்ன பண்ணுமா, சபைக்குள்ள அந்த ஆவிகளை ஏவி விடும். இந்த ஆவிகள் என்ன செய்யுமா, உள்ள வந்த உடனே உங்களை மந்தப்படுத்திடும், உங்களை மந்தமாக்கிடும். உங்களுக்கு ஆராதனையில் ஒரு ஈர்ப்பு வராது. இங்க நின்று பாட்டு பாடுவாங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே தோணாது. இங்க நின்று ஜெபிப்பாங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே தோணாது. நீங்க கையம் தட்ட மாட்டீங்க. அழகா ஜம்முன்னு ஃபேன் அடியில் உட்கார்ந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆராதனை. இது மந்த பிசாசு. ஆராதனையில ஒரு மந்தம். உங்களை ஆவியோடு ஆராதிக்க இந்த ஆவிகள் விடாது. இதெல்லாம் அசுத்தாவி. ஹல்லேலூயா. நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க தெரியுமா? கையை தட்டாத, வாயை திறக்காத, ஒரு 5-10 நிமிஷம் நிக்க முடியாத. ஏன் அப்படி இருக்குதுன்னா, இது ஒரு மந்த பிசாசு. அது வந்துடுச்சுன்னா உங்களை அப்படியே மந்தமா வைக்க, அப்படியே டல்லா வச்சிருக்கோம். இது ஒரு அசுத்தாவி. இதை அடிக்கணும் சபையில. சபையின் ஆராதனை அனல் பற்றி எரியணும். ஒரு வார்த்தைங்க ஊழியக்காரர் சொன்னார்னா அது உங்க மேல அனலா பற்றி விழணும், நெருப்பா இறங்கணும். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றார், எரேமியா, உன் வாயில் இடுகிற என் வார்த்தை அக்கினியாயும் அதை கேட்கிற ஜனங்களை விறகுகளாயும் மாற்றுவேன். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜனங்களை பட்சிக்கும். ஹல்லேலூயா. ஜனங்க அனல் பற்றி எரியணும். அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. நெருப்பா பற்றி எரியணும். ஆராதனை நேரத்தில் நீங்க அனல் பற்றி ஆவியில ஆராதிக்கணும். ஆவியில ஆராதிக்கும் போதுதான் ஆவிக்குரிய கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆனா ஆவிக்குள்ள கொண்டு போக முடியாதபடி சில மந்த ஆவிகள் தடை செய்யும். உங்க சிந்தைய கட்டும், நாவை கட்டும். இது ஒரு மந்த பிசாசு. இப்ப அந்த ஆவியை அடிச்சு துரத்த போறோம் சபையில. சபைக்குள்ள கிரியை செய்கிற எல்லாம் மந்த ஆவிகள். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். அந்நிய பாஷையில பேசி நல்லா மற்றவங்க எல்லாரும் முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. நல்லா முடிந்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. ஷமா கலபராபா துராபா. நல்லா இந்த மைக் வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க தம்பி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நீர் உமக்காக ஏற்படுத்தின உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க கூடாதபடி ஆண்டவரே, மந்த ஆவி எல்லா பொல்லாத ஆண்டவரே அந்த பார்வோனின் ஆவிகளை ஆவியில் அனல் பற்ற முடியாதபடி கிரியை செய்கிற மந்த ஆவி ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உமக்காக எழும்ப கூடாதபடிக்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய துதியை சொல்லி வர கூடாதபடிக்கு நினைக்கிற பொல்லாத சபையை விட்டு வெளியேறுங்கள் ஆண்டவரே. மந்த ஆவிகளை நாங்கள் எதிர்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஜனங்களை கட்டி வைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே நீர் மீட்டுக் கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மாயையை நம்பி ஆண்டவரே சத்தியத்தை விசுவாசிக்க கூடாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை ஆண்டவரே கடினமாக்கி வைத்திருக்கிற, இருளாக்கி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. சோர்வின் ஆவியை கொண்டு வந்து, பலவீனத்தின் ஆவியை கொண்டு வந்து, பின்மாற்றத்தின் ஆவியை கொண்டு வந்து ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடி தடை செய்கிற ஆவிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. ஆமாண்டவரே, மலையில பற்றி
இருந்த அந்த அக்னியை பார்த்து மோசையை பார்த்து ஜனங்க சொன்னாங்க, நீங்க பேசுங்க, உங்ககிட்ட ஆண்டவர் பேசட்டும், எங்க கிட்ட வேண்டான்னு. ஆனா ஆண்டவரே, உம்முடைய துதி எல்லா இடங்களிலும் ஆண்டவரே பரவ வேண்டிய காலம் ஆண்டவரே. ஆண்டவரே, பூமி எங்கும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்க வேண்டிய காலம் ஆண்டவரே. ஜனங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை பொல்லாத கிரியைகளுக்கு கொடுக்க கூடாதபடி ஆண்டவரே, உலக கவலைகளுக்கு கொடுக்க கூடாதபடி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். விடுதலை ஆவார். எல்லாம் மந்த ஆவிகளை அடிக்கிறோம். வெளியேறு. ஆவில் அனல் பட்டு எரிகிற சபையாது மாறட்டும். நல்ல நல்ல கைகளை தட்டி ஆவில் அனல் பட்டு எரிகிற சபையாய் மந்த ஆவி அடி அடியது அடியது. நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க, அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. மந்த ஆவிகள் அக்கினி இறங்கட்டும், வெளியேறி ஓடு. மந்த ஆவிகளே, மந்த ஆவிகளே, நல்ல ஆவில நிரம்பி கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசு, நல்ல அந்நிய பாஷையில பேசு. மந்த பிசாசுகள் ஷாக்கா லாபா காபா லாபா லாபா ராபா கர்த்தர் அவைகளை எரித்து விட்டார், கர்த்தர் அவைகளை துரத்தி விட்டார். ஷலமா கரோபலோ ஷபா பாபா 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 ரபல பரபா